இப்போல்லாம் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்னா, அன்னன்னைக்கு நல்லா இருந்தால் சந்தோஷம். இன்றைக்கி காலைல எந்திரிக்க முடிஞ்சால் சந்தோஷம். இன்றைக்கி காலையில் வாக்கிங் போக முடிஞ்சால் சந்தோஷம். இன்றைக்கி காலைல யோகா செய்ய முடிஞ்சால் சந்தோஷம். ஃப்யூச்சருக்கு நம்ம யோசிக்கணும் தான், பட் ஒரேடியாக யோசிக்க வேணாம். டு பி வெரி ஃப்ரேங்க், எனக்கு இந்த வீக்கெண்டு வரைக்கும் நான் 4 நாள் காலேஜுக்கு போனதே பெரிய விஷயமா இருக்குது. பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு எது வேணாலுமே நடக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும், டஃபஸ்ட் பீரியடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் நினச்சிக்கிறது, இந்த வீக்கெண்டுக்கு இன்னும் 4 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது. எனக்கு இன்றைக்கி என்ன சந்தோஷம், இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி நான் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, லிவ் இன் த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை, இந்த மொமெண்ட்டில் இருங்க, ஹாப்பியாக இருங்க. போக முடியலையா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு மனசை நோக்கடிச்சுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய சின்ன ஒரு தாட்டு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வீடியோ எடுத்து போகிறீங்களே மேம், உங்களுக்கு வேலையே இல்லையா அப்படின்னு கூட சில பேர் கேட்குறாங்க. வேலை நிறைய இருக்குங்க, பட் நான் படுற கஷ்டத்தை நீங்கள் பட வேணாம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை தான்.